வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீபாலாஜி. சார், இப்போது மக்களவை தேர்தல் அதுவும் நிறைவு பெறுது. இன்றோடு பிரதமர் மோடியினுடைய 42 மணி நேர யோகாவும் மெடிடேஷனும் நிறைவு பெறுது. எப்படி பாக்குறீங்க? எல்லா இந்த ஃபேஸ் உடைய தேர்தலுக்காக, அதாவது கடைசி ஃபேஸ் 57 சீட் வந்து ரொம்ப குரூஷியலான சீட்ஸாகத்தான் இருக்கிறதா என்று நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டிராமா தேவைப்பட்டது. அதற்காகத்தான் இங்க வந்து உட்கார்ந்து தியானம் என்ற பேர்ல வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். தியானம் வந்து எங்க வேணா பண்ணலாம். உங்க வீட்டுல பண்ணலாம், உங்க இதுல அறையில பெட்ரூம்ல பண்ணலாம், இல்லைன்னா மாடியில பண்ணலாம், எங்க வேணா பண்ணலாம். இது மக்களை வந்து துன்புறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு இது இந்த மாதிரியான மெடிடேஷன்னா அது எதற்குன்னு பார்த்தா அட்டென்ஷன் சீக்கிங் தான். அதுலயும் ஒரு 10 கேமரா வந்து பார்த்தோம், நம்ம நேற்று பார்த்தோம். இதை விட மெடிடேஷனை வந்து கொச்சை பண்ண முடியாதுங்க. இதை விட ஒரு மோசமான ஒரு இதுல வந்து சித்தரிக்க முடியாது மெடிடேஷன். அந்த அளவுக்கு வந்து கேமரா ஜீவியாக, கேமராவுக்காக செய்கின்ற ஒரு நாடகமாக ஏறத்தாழ ஒரு 45 மணி நேரம் கால் ஷீட் வந்து இவர் வந்து யாருக்கோ கொடுத்துருக்கிற மாதிரி பண்ணி கொண்டிருக்கிறாரு. இது ஒரு பிரதமர் செய்ய வேண்டிய வேலையா? சரி, நான் தான் ஃபர்ஸ்டே கேட்டேன், மெடிடேஷனுக்கு வராரு, கேமரா எல்லாம் கொண்டு வர முடியுமான்னு கேட்டேன். கேமரா எல்லாம் வர முடியுமான்னு கேட்டேன். அவ்வளவுதான். நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க, எங்க வேணா மெடிடேஷன் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அது வந்து கேமரா எல்லாம் வாங்கணும்னு சொன்னேன். அது கிடையாது. இது வந்து லாஸ்ட் ஃபேஸ் வந்து மிக குரூஷியலான ஃபேஸா இருக்கிறது. 57 சீட் இருக்கிற இடமா இருக்கிறது. அதுல வந்து எந்த அளவுக்கு இந்த ரேஸ் வந்து டைட்டா போறதுன்றது தான். அதாவது லோக்சபா தேர்தல், இந்த தேர்தல் வந்து எந்த அளவுக்கு டைட்டா போய் கொண்டிருக்கிறது, அந்த பாஜகவினுடைய அந்த இதுலயே அந்த அவர்களுடைய அந்த கணிப்பிலேயே வந்து ரொம்ப மோசமாக போய் கொண்டிருக்கிறதுன்றதுக்கு மறுபடியும் ஒரு சாட்சியாகத்தான் தெரிகிறது. அதே மாதிரி அமித்ஷா வந்து இங்க வந்து கோயில்ல திருமயம் அந்த மாதிரி கோயில் எல்லாம் ஏரியா இருக்கிறதெல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வரணும் கிடையாது, ஆண்டவா காப்பாத்தி விட எப்படியாச்சும் வந்து ஆட்சி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். அந்த ஒரு இடத்துல தான் ஆண்டவன் நிச்சயமா காப்பாற்ற மாட்டான்னு தெரியும். ஏனென்றால் இவர் தான் ஆண்டவனை வச்சு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆண்டவனை வச்சு அரசியல் செஞ்சா எல்லாருமே அட்ரஸ் எல்லாம் போயிருவீங்களான்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு நிலையை தான் இருக்கிறாங்க. அருவருக்கத்தக்க பேச்சுக்கள் இந்த மாதிரியான என்னென்ன முடியுமோ ஒரு தேர்தலில் வந்து என்னென்ன நான் பார்க்கக்கூடாதோ, அடுத்த தலைமுறைக்கு வந்து நாம் வந்து என்ன கருத்து சொல்ல இருக்கிறோம், நன்றாக நீங்க வந்து பயணிக்க வேண்டும், இல்லை என்றால் நல்ல கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து உரைக்க வேண்டும். அது ஒண்ணுமே கிடையாது. ஒரு 75 வயசான ஒரு மனிதர் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சாவியை தூக்கிட்டு தமிழர்கள் ஓடி போயிடுவார்கள், இவன் வந்து தமிழ்நாட்டுக்கு ஓடி போயிடுவான்னு வி.கே. பாண்டியனை பத்தி சொல்றதும், அதே மாதிரி உங்க தாலி மங்கள்சூத்திரம் எல்லாம் எடுத்துட்டு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துவான்னு சொல்றதும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து அருவருக்கத்தக்க விஷயங்கள் வந்து நாடு முழுவதும் பேசி முடிச்ச ஒரு நபர் வந்து கன்னியாகுமரியில இருந்து உட்காந்து கொண்டிருக்கிறார். இதை விட பெரிய ஒரு கேவலம், இதை விட பெரிய ஒரு மோசடி வந்து யாருனாலையும் பண்ண முடியாது என்று நான் கருதுகிறேன். விவேகானந்தனுடைய அந்த மெமரியை கொச்சைப்படுத்த விதமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார். விவேகானந்தர் எதுக்கு நினைவு கொண்டான்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட் இந்தியாவே ஒரு மென்டல் இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லி கடைசியில வந்து இந்தியாவை எப்படியாச்சும் நம்ம வந்து மேல கொண்டு வர வேண்டும், இந்த ஒரு மத அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் நடக்கின்ற இந்த கலவரங்கள் வந்து நாம் மீட்டு இந்தியாவை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய என்டையர் பயணமே அப்படித்தான் இருந்தது. அதற்கு நேரு மாறாக ஜாதியை வைத்து மதத்தை வச்சு வாக்களை சேகரிக்கின்ற, இன்னும் சொல்ல போனா மத பிளவுகளை வைத்து அந்த பிளவுகளில் வந்து என்னென்ன முடியுமோ அந்த பிளவுகளை இன்னும் வந்து பெருசாக பண்ணி அந்த ஒரு பிளவில் இருந்து குளிர் காய்கின்ற, அதன் பிறகு வாக்குகள் சேகரிக்கின்ற ஒரு கும்பல், அந்த கும்பலினுடைய தலைவனாக இன்னைக்கு வந்து நரேந்திர மோடி என்ற பிரதமர் இருக்கிறார். அவருக்கும் நரேந்திரா என்ற விவேகானந்தருக்கு எவ்வளவோ தூரம். விவேகானந்தர் வந்து 3 நாள் தவம் இருந்தார் இங்க வந்து கன்னியாகுமரியில வந்து. இவருக்கு வந்து அந்த இடத்துக்கு போறதுக்கே அர்ஹதை கிடையாதுங்க. அவருடைய மெமரியை பத்தி பேசுறதுக்கே அர்ஹதை கிடையாது. அந்த மாதிரி பிளவினை வந்து இந்தியாவில கொண்டு வந்து 2002 இருந்து குஜராத்தில் ஆரம்பித்துக் கொண்டு அங்க மதக்கலவரத்தை தூண்டி விட்டு அதன் பிறகு வந்து எல்லா இடத்திலையும் வந்து மதக்கலவரங்களை வந்து நடத்தணும் விளைவாகத்தான் ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வந்து ஆட்சியில வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. 89ல 84ல 2 சீட்டு ஜெயித்த பிஜேபி 89ல வந்து அந்த அளவுக்கு அதிகமாக சீட்டு வர்றதுக்கு காரணம் என்ன? ஒரு பிளவினைவாதத்துக்காக அங்க நடந்த அந்த ரத யாத்திரை தான். அந்த ரத யாத்திரை எத்தனை கோடி மக்கள் வந்து பாதிக்கப்பட்டார்கள். இதுதான் பேசிஸே தானுங்க. அந்த பேஸ்ல இருந்து வருகின்ற ஒரு நபர் வந்து விவேகானந்தருடைய பேரை உச்சரிக்க கூடாது. விவேகானந்தர் இஸ் டேர்னிங் இன் இஸ் கிரேவ்னு சொல்றதுக்கு வேற ஒரு காரணமும் வேண்டாம். இவர் போய் அங்க வந்து மெடிடேஷன் என்ற போர்வையில் வந்து இந்த ஷூட்டிங் பண்றதுதான் ஒரு பெரிய இந்த ஜூன் 1ஆம் தேதி நடக்கிற தேர்தலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் பண்ற அந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு வந்து என்னுடைய ஒரு பார்வையில் வந்து இருக்கிறதுலயே அருவருக்கத்தக்க விஷயமா இருக்குது. என்டையர் ஃபேஸ் இந்த என்டையர் தேர்தலில் வந்து அருவருக்கத்தக்க விஷயம் ஆக இதைத்தான் நான் காண்கிறேன்.
இதுல மக்களை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்க அவர் யோகா பண்றதுனால. எந்த விதத்துல அப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை ஒரு சாதாரண மனிதரை போல போய் யோகா பண்றாரு. இதை விஷமத்தனமான பிரச்சாரம் பண்றாங்க எதிர்க்கட்சிகளும் பத்திரிகையாளர்களும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? நான் எதுக்குங்க சொல்லணும், அங்க பத்திரிகையில வந்திருக்கேன், டூரிஸ்ட் ஸ்டே அவே செக்யூரிட்டி ஸ்டெப்ட் அப் இன் கன்னியாகுமரின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்து பத்திரிகை வந்து கன்னியாகுமரியில இருந்து நேற்று தினம் நான் வந்து கட் பண்ணி எடுத்து ட்விட்டர்ல கூட போட்டிருக்கேன். அதாவது கன்னியாகுமரி which would normally be teeming with tourists during summer wore a deserted look on Thursday. இந்த முந்தானேத்து Thursday owing to Prime Minister's visit. Vivekananda Rock Memorial was declared out of bounds for tourists during Modi's 44-hour long stay. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் சொல்றாரு, when I came here evening with a group of tourists from Madhya Pradesh, I was asked to leave the town and park my vehicle somewhere near மாதவானந்தபுரம் டிராபிக் ஐலாண்ட் about 3 kilometers from கன்னியாகுமரி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எவ்வளவோ இருக்கிறது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அந்த என்டையர் எக்கானமியை வந்து காலி பண்ணியிருக்காருங்க. அதாவது இப்போ வந்து கடைசி வாரம் டூரிஸ்டுடைய கடைசி வாரங்க இது. ஜூன்ல வந்து பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்க போகுது, ஜூன் 10ஆம் தேதி. அப்ப யாரெல்லாம் டூர் ப்ரோக்ராம் வச்சிருக்காங்களோ இந்த டைம்ல தான் முடிப்பாங்க. அன்றாடம் ராமேஸ்வரத்துக்கு வந்து ஏறத்தாழ ஒரு 20,000 to 30,000 வட இந்தியர்கள் வருவார்கள். அந்த 20,000 to 30,000 வருகின்ற அந்த வட இந்தியர்கள் அப்படியே அந்த கும்பல் அப்படியே வந்து கன்னியாகுமரி வரும் அன்றாடம். அப்ப இவர் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அந்த என்டையர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு இங்க வந்து சத்திரத்தில் தங்குவாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இதுல தங்குவாங்க. அப்புறம் வந்து சாப்பாடு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் வந்து லோக்கல் எக்கானமியை வந்து நிச்சயமாக ஒரு பெரிய பூஸ்ட் வருகின்ற விஷயம் தானே. எங்கிருந்துதான் வந்து பிழைக்க வருகின்ற மனிதர்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள். அப்ப அந்த மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து சூறையாடி விட்டு வந்து ஒரு 45 மணி நேரம் ஒரு மேட்டர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் இது வந்து ஒரு பெரிய ஒரு கேம்பெயினாக போன பிறகு இந்து பத்திரிகைகள்லாம் வந்த பிறகு நேத்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பேரை வந்து அங்க விட்டுருக்காங்க. எங்க அந்த விவேகானந்த தியான மண்டபத்துக்கு கூடல அந்த மெமோரியலுக்கு வந்து விட்டுருக்காங்க. விட்டுட்டு அதை வந்து படம் எல்லாம் எடுத்த பிறகு அதன் பிறகு மறுபடியும் பழைய மாதிரி தானாமா. தமிழக போலீஸை பொறுத்தவரை இல்லை என்றால் நம்மளுடைய போலீஸை பொறுத்தவரை அவங்க ரொம்ப டென்ஷன்ல தான் இருக்காங்க. ஏன்னா இந்த பிரதமருங்கிறது எந்த நாட்டினுடைய பிரதமர் ஆனாலும் டார்கெட் தான். அப்ப அப்படி ஒரு பிரதமர் வந்து ஏதோ ஊரை விட்டு இங்க வந்து கன்னியாகுமரியில் அது ராக் முன்னாடி மேல வந்து உட்கார்றது வந்து எவ்வளவு பெரிய டென்ஷன் கொடுக்கின்ற விஷயம் இருக்குது. எஸ்பிஜி ஆனாலும் சரி, பாக்கி ஏஜென்சிஸ் ஆனாலும் சரி, ஐபி ஆனாலும் சரி, இந்தியன் நேவி ஆனாலும் சரி, அனைவரும் இருக்கும். ஏன்னா இது வந்து சதர்ன் மோஸ்ட் பாயிண்டா இருக்கிறது. அதை தாண்டி வந்து கடலோரத்துல வந்து பெரிய ஒரு ரோந்து போய் கொண்டிருக்கிறது. இந்தியன் நேவி, கோஸ்ட் கார்டு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இதுக்கு சுற்றும், அதாவது இப்ப ப்ராக்சிமேட் செக்யூரிட்டிக்கு இவர்களுக்கு வந்து பெரிய ஸ்டேஷன் செய்து வைத்திருக்கிறார்கள். அதை தாண்டி வந்து போட்டு வந்து ரோந்து போய் கொண்டிருக்கிறது. இனி போட்ல மீனவர்கள் வந்து கடலுக்கு போகக்கூடாதுன்னு என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப என்டையர் எக்கானமியை வந்து அங்க காலி பண்ணிட்டாங்க. எப்படி டி நகருக்கு வந்த போது ஒரு 2 நாள் வந்து இங்க இருக்கின்ற அந்த வழியறையில் வந்து கடை வச்சிருக்கான், பேமெண்ட்ல கடை வச்சிருக்கான், அவனை எல்லாம் காலி பண்ணாங்க இல்லையா? எல்லா கடையும் காலி பண்ணாங்க இல்லையா? ஏறத்தாழ 1000 கோடி அந்த ஒரே ஒரு நாள் விசேஷ நாள் அன்னைக்கு வந்து நிச்சயமாக ஏறத்தாழ ஒரு 1000 கோடிக்கு வந்து இதா இருக்கும். அந்த அளவுக்கு நடக்க முடியாத அளவுக்கு வந்து டி நகர்ல கூட்டம் இருக்கும் விசேஷ நாட்கள்ல. இது கோல்டு வாங்கல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவோ விஷயங்கள் வந்து அந்த ஒரு நாள் நடக்கும், விசேஷ நாள் நடக்கும். அது எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. அப்ப அன்றைக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி அந்த எக்கானமியை காலி பண்ணதுனால இது சென்ட்ரல் மெட்ராஸ்ல வந்து இவருக்கு பயங்கரமா ஊத்திக்குன்னு சொன்னேன். இவங்க பாஜகவுக்கு அந்த அளவுக்கு மோசமான இது வந்து சொல்லி அது நான் நடக்கத்தான் போகுது. அதே மாதிரி கன்னியாகுமரியில வந்து இப்ப காலி பண்ணியிருக்காரு. என்ன தேவைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் தியான மண்டபத்துல விவேகானந்தனுடைய தியான மண்டபத்துல போய் உட்கார்ந்தா தான் உங்களுக்கு வந்து தியானம் வருமோ? வேற எது ஒரு இடமும் கிடைக்கலையே? ஏன் வீட்டுல உட்கார்ந்து பண்ணுங்களேங்கிறேன். எதற்கு நீங்க என்ன கேமரா, ஒரு பெரிய ஒரு மீடியா அட்டென்ஷன் வர வேண்டும், அவ்வளவுதான். இதையும் நியாயப்படுத்துகிறாரு பாருங்க பிஜேபி காரங்க. எவ்வளோ வந்து எங்க அரசியல் எங்க இருக்குன்னு பாருங்களேன். இப்ப நான் கேட்கிறேன், ஏதாச்சும் ஒரு விஷயத்தங்க 2014 வந்து நரேந்திர மோடி பிரதமர் ஆகிறார். அங்கிருந்து ஆரம்பித்து கொண்டு இன்னைக்கு 2024 ஜூன் 1ஆம் தேதி நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இதுவரையான காலகட்டத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ஆமாங்க தப்பா செஞ்சுட்டோம், தவறு செஞ்சுட்டோம், மன்னிச்சிருங்க எப்படின்னு ஏதாச்சும் ஒரு பிஜேபி காரர் வந்து கேட்டிருக்காரா? ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ரேப்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு இந்த பிரிஜ்பூஷன் சிங் இந்த மாதிரி இருக்காங்களே, அவர்களுக்கு ஒரு சீரியல் ரேபிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்களே, அதுல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு டிமானிட்டைசேஷன் ஆனாலும் சரி, ஜிஎஸ்டி ஃப்ராட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி ஆனாலும் சரி, இல்ல எந்த ஒரு விஷயமானாலும் சரி, இந்த அதானி அம்பானிக்கு இருக்கிறதெல்லாம் வித்து கொடுக்கறதானாலும் சரி, எல்லாம் வந்து இருக்கிற பிஎஸ்சி எல்லாம் கொடுக்குறது, ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து ஏதாச்சும் ஒரு பிஜேபி காரர் வந்து ஆமாங்க தவறுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? ஆனா அதுக்கு முன்னத்திற்கு இருக்கிற பீரியட்ல பாருங்க, ஒரு பிரதமரே வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஒரு நிர்பயானுடைய அந்த ரேப்புக்கு வந்து ஒரு பிரதமரே வந்து சொல்லி இருக்கிறார், நான் வெக்கத்தில் தலைவிடுகிறேன் என்று ஒரு பிரதமர் சொல்லி இருக்கிறார். அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து 2014க்கு முன்னால் நாம் பார்க்கலாம். ஆனா அப்போ வந்து ஒரு அரசியல் டீசன்சி இருந்தது. இப்ப அந்த 2014க்கு பிறகு பிஜேபி என்ன செய்தாலும் சரி,
அது ரேப்பில் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு கொலையானாலும் சரி கொள்ளையானாலும் சரி. எங்க பில்கிஸ் பானுடைய கொலையாளிகளை வந்து கற்பழிச்சு கொன்ற குழந்தைகளை கொன்ற நபர்கள் வந்து எத்தனை நாள் பெயில இருந்தாங்க? 1000க்கு மேற்பட்ட நாள் வந்து பெயில் இல்ல, பெரோல். 1000க்கு மேற்பட்ட நாட்கள் வந்து பெரோல் இருந்தா. அந்த அளவுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டிச்ச பிறகு வந்து அவங்கள பிடிச்சி மறுபடியும் வந்து ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. அதன் பிறகு என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, அதுலயும் மட்டும் இப்போ பரவலா இருக்கானுங்க பாதி பேரு. இதுதான் அங்கத்தை அவலமா இருக்கு. அதாவது பிஜேபி சார்ந்தீங்கன்னா நீங்க வந்து என்னதான் செய்யணும்னு கிடையாது. நீங்க என்ன வேணா சூறையாடலாம், இந்த நாட்டை சூறையாடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்க வந்து எதிர்கட்சியில் இருந்து கொண்டு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து தவறா செஞ்சீங்கன்னா அவ்வளவுதான், பிடிச்சி ஈடி வந்துடும். ஈடி வீட்டுக்கு வந்து பிடிச்சி உங்களுக்கு ஜெயில போடுங்க. செந்தில் பாலாஜி எந்த கணக்குல உள்ள இருக்காரு இன்னைக்கு? இன்னைக்கு ஜூன் ஆகுதுங்க, ஜூன் 13 அவர் அரெஸ்ட் பண்றாரு. ஒரு வருஷம் கிட்ட ஆக போகுது. என்ன கணக்கில் செந்தில் பாலாஜி இன்னும் உள்ள வச்சிருக்காங்க? ரவுடி பசங்களோட மோசமாக வந்து ஒரு நபரை வந்து சிறைபிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. மணிஷ் சிசோதியை என்ன கணக்குல வந்து உள்ள வச்சிருக்கானுங்க? அப்ப கூலிப்படையாக நடக்கின்ற ஒரு கும்பல், அந்த கும்பலினுடைய ஒரு தலைவனாக இவர் வந்து எனக்கு வந்து தோற்றம் அளிக்கிறார் என்பதுதான் உண்மை நிலை. இதுதான் இந்தியாவினுடைய நிலையா இருக்கிறது. ஜூன் 4 இவர்கள் மறுபடியும் வந்து விட்டால் அப்புறம் வந்து நீங்க ஒண்ணுமே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அரசியல் சாசன சட்டமா அது என்னன்னு கேட்க போறானுங்க. அந்த நிலையில தான் நம்ம உட்கார்ந்து வந்துருக்கோம் இன்னைக்கு. எக்ஸிட் போல்ல வந்து எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, நாங்க வந்து கலந்து கொள்ள மாட்டோம் காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம் முடிவு எடுக்கிறாங்க. இது மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்ப எக்ஸிட் போல் நம்ப வேண்டிய அவசியம் இல்லையா? ஏங்க, ஒப்பீனியன் போல்ல வந்து பிஜேபிக்கு 7 சீட் 8 சீட் எல்லாம் தமிழ்நாட்டுல கொடுத்தானுங்க. அறிவு இருக்கு அவனுங்களுக்கு? அப்ப கம்ப்ளீட்டா வந்து அந்த அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா மிக தெளிவாக தெரிகிறது. அது அம்பானியுடைய சேனலானாலும் சரி, அதானியுடைய சேனலானாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து பிஜேபிக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்றதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. பிஜேபிக்கு ஒத்தாசை செஞ்சா நமக்கு நம்ம என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க போறது இல்லைன்றதுதான். நீங்க வந்து ஊர்ல இருக்கிற வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து குஜராத்ல இருந்து வச்சிருக்கலாம், அது பெட்ரோலியம் ரிஃபைனரி கிட்ட கொண்டு வந்து வச்சிருக்கலாம். இல்லங்க என் மகனுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி அம்பானி சொல்லலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாரு ஒரு கேள்வி எவனும் கேட்க முடியாது. அதே மாதிரி அதானியை பொறுத்தவரை ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்னா அதுல இருந்து ஆரம்பிச்சு இதுவரையான காலகட்டத்தில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கிறது, இன்க்ளூடிங் அந்த நிலக்கரி கொண்டு வருகின்ற விஷயம். அதாவது இந்தோனேசியால வந்து நிலக்கரி வந்து $30 per டன், இந்தியாவுக்கு வரக்குள்ள $90 ஆயிருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ், அந்த பேப்பர் மாத்துறானுங்க, பேப்பரை வந்து டேம்பர் பண்றானுங்க. பேப்பர் டேம்பர் பண்ணி ஒவ்வொரு டன்னுக்கும் வந்து $60 வந்து லாபம் பாக்குறானுங்க. எவனாச்சும் ஆக்ஷன் எடுத்தானா? எங்காச்சும் எவனாச்சும் இந்தியாவில வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கானா இவனை அதானிக்கு எதிராக? அதானிக்கு எதிராக பேசக்கூட முடியாதுங்க, அந்த நிலையில் இருக்கும். அப்போ இவனுங்க மீடியா ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மீடியா என்ன சொல்லும்? நாம அந்த மீடியால போய் உட்கார்ந்து அதை வந்து எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல வந்து என்ன மாதிரி ஆளுகள் இருக்கிறார்கள். அப்போ அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து என்டாஸ் பண்றதுனால தானே இங்க ஒரு டிபேட்டுக்கு வர்றீங்க என்ற ஒரு வாதம் வந்து வரக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்றதான் இவர்கள் வந்து நேற்றையே வந்து அந்த இதை வந்து செட் பண்ணிட்டாங்க. அந்த நேரேட்டிவ் வந்து இவங்க செட் பண்றானுங்க. இவனுக்கு எப்படி 350 தான் கொடுக்க போறேன், நானும் சொல்றேன் 350 கொடுக்க போறானுங்க. அப்ப இப்ப நானும் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு சேனல்ல போய் உட்கார போறேன், அங்க வந்து 350 தான் சொல்ல போறானுங்க. 400ல இருந்து கீழே வந்துச்சு, 50 கீழே வந்துச்சேன்னு நான் வந்து ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி சார், நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி ஸ்ரீபாலாஜி.